வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் சிம்பிள் டூல்ஸ்னு ஒரு இது நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். இது வந்துட்டு டெக்னிக்ஸ் தான். இது வந்துட்டு இது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த சின்ன சின்ன இமோஜிஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதில் எல்லாமே வேணாம், இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் வெளியே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லைக்ஸ் விழுவுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வைக்கிறேன். இப்போ லைக் விழுவுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேஜில் இந்த மாதிரி பெருசு பண்ணுறது, அப்புறம் குட்டியாக வைக்கிறது, இந்த மாதிரிலாம் லைக்ஸ் விழுகும். அதே மாதிரி ஹார்டின்ஸ் இந்தாண்ட வந்துட்டு இதுவும் ஒரு லைக்கு தான். ஸோ இந்த மாதிரிலாம் உழுகும்ல வந்துட்டு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் நவுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த சிம்பிள் டூல்ஸ் கிளாஸ் மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த 3 இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வெளியே வச்சிட்றேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள்ங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அங்கே இல்லைன்னா நீங்கள் விண்டோவுக்கு போங்க. விண்டோவுக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ்னு இருக்கும். அந்த சிம்பிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ ஸ்டிக்கர்ஸை அதை அப்படியே தூக்கி உள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். பண்ணும்போது இங்கே ஸ்டாட்டிக் சிம்பிள்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள் வந்துருச்சு. அதே மாதிரி இதையும் போடுறேன், ஸ்டாட்டிக் சிம்பிள். ஓகே, இதையும் போடுறேன், ஸ்டாட்டிக் சிம்பிள். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த 3 போட்டிருக்கேன். ஸோ இந்த இதை வச்சுட்டு இப்போ நான் லைக்கை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள், சிம்பிள் ஸ்ப்ரேயர் டூல். இதுதான் மெயின். இந்த இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். எனக்கு இது தனியாக கிடச்சிரும். இதை நான் தூக்கி வச்சுக்கிறேன், ஏன்னா இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கிளாஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கீபோர்டில் என்னோடய மவுஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன். எங்கன்னா இப்போ லைக்கு தானே, இந்த சைடு வந்துட்டு கிளிக் பண்ணி இப்படி மேலே இப்படி கொண்டு போகிறேன். எப்படி லைக் விழுந்துச்சா? சரி, ஓகே. ஸோ இப்போது இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த ஹார்ட்டினை கிளிக் பண்ணி இங்கே நான் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறேன். இந்த ஆண்டை ஹார்ட்டின் விழுவுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் சிலது வந்துட்டு ஸ்மைலிஸ் விழுந்துருக்குது, சிரிக்கிறது, இந்த மாதிரிலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் டூப்ளிகேஷன். ஆனால் இதெல்லாம் ஒரே சைஸில் இருக்குது அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. இது ஒரு மாதிரி இருக்குது கஜான்னு. ஸோ இப்போ ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன், இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ப்ரே பண்ணிருச்சு. ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு மூவ் பண்ணுறது, சிம்பிள் ஷிஃப்ட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. கிளிக் பண்ணி இப்படி இழுக்கணும். இங்கே பாருங்க நான் வருது. ஆக்சுவலாக கடைசியாக நான் என்ன போட்டனோ அதுதான் நவுத்துது இப்போது, ஏன்னா அதுதான் செலெக்ஷனில் இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இது நவரும். எதை நான் இங்கே செலக்ட் பண்ணுறேனோ அதுதான் நவரும். இப்போ ஹார்ட்டின் செலக்ட் பண்ணி நவுத்துறேன். அது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகுதுங்கிறது அந்த சிம்பிள் இது காட்டுது பாருங்கள், மூமெண்ட் எங்கே போகுங்கிறத காட்டுது. அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹார்ட் மட்டும் தான் நவருது, இந்த பொம்மை நவர மாட்டேங்குது. ஸோ இதை வச்சு இதையும் நவர்த்திக்கலாம். அது பின்னாடி இருக்கிற ஹார்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹார்ட் அட்ஜஸ்ட் ஆகிரும். ஆனால் அது நவராது. நம்ம இப்போ இந்த பொம்மையை தான் நவுத்துறோம். நம்ம இப்போ ஹார்ட்டு இது, அதுக்கப்புறம் லைக் பட்டன், இதெல்லாம் அப்படி நவுத்தி போட்டுடலாம். ஓகே, நவுத்தி போட்டாச்சு. இப்போ குவிக்கிறது, அதாவது ஸ்க்ரன்ச்சர், அதாவது ஒன்று சேர்க்கறது. இந்த கேப்பை வந்துட்டு இப்போது இதெல்லாம் கேப் ஆகுதா, இதெல்லாம் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே உள்ளே வருது பாருங்கள். இதில் எல்லாம் சேர்த்து உள்ளே வருது. இப்போ ஹார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 4 தனித்தனியாக இருக்குது. இதை அப்படியே இது பண்ணும்போது இதெல்லாம் உள்ளே வருது, கிட்ட வருது, கிட்டக்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம தூரமாக்குறது, அதுக்கு எதுவும் பட்டன் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீபோர்டில் ஆல்ட் அமுக்குனிங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். இப்போ பாருங்கள், லைக் பட்டன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நெருக்கமாக இருக்கா, ஸோ இதை நான் வந்துட்டு இது வந்து நெருக்கமாக்குறது தான். ஆனால் நான் இப்போ ஆல்ட் அமுக்கி இதை நான் பண்ணுறேன். எல்லாம் தனித்தனியாக போகுது பாருங்கள். போகுதா? ஓகே, போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைஸு.
இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ரேண்டமாக அப்படி பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அது பெருசாகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் பெருசாகுது. இது சின்னதாகணும், இது ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா ஆல்ட் அமைக்கி கிளிக் பண்ணிங்கன்னா எது ரொம்ப சின்னதாக வேணுமோ அதெல்லாம் ரொம்ப சின்னதாகணும். கீழெல்லாம் ரொம்ப சின்னதாக தானே இருக்கும், மேலே போக போக தான் பெருசாக இருக்கும். ஸோ ஆல்ட்டை விட்டுட்டு அமுக்குனிங்கன்னா அதெல்லாம் பெருசாகுது. இதெல்லாம் ரொம்ப கிட்டக்க இருக்கா, இதை அமைக்கி ஆல்ட் அமைக்கி நவுத்துனீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி விடுது. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து மேலே போக போக பெருசாகுது. அதுதான் இந்த இதோட வேலைகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர். ஸ்பின்னுனா என்ன அது அப்படின்னா, இதை வந்து சுற்றி விடும். இப்போ லைக் வந்துட்டு எல்லாமே நேராக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்பின் பண்ணலாம். இதை வந்து இந்த ஆங்கிள் இதை கிளிக் பண்ணி நவுத்தும் போது ஸ்பின் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக மேலே ரேண்டமாக அழகாக போகுது பார்த்தீங்களா. இந்த ஹார்ட்டின்லாம் வளைச்சி விடலாம், லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி வளைச்சி விடலாம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேலே போகும்போது அப்படியே வளைஞ்சு மேலே போகுது அந்த மாதிரி. இந்த பொம்மையும் எல்லாம் ஒரே சைடு தான் திரும்பி இருக்கா, எல்லாம் இந்த சைடு திருப்பி போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அற்புதங்களை செய்யலாம். அற்புதங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டைனர் சிம்பிள் ஸ்டைனர் டூல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி நல்லாயிருக்கும்னா, இப்போ இந்த ஹார்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த ஹார்ட்டை வந்துட்டு நான் கலர் ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா. கலர் வந்துட்டு கலர் கிரிட்டுக்கு போயிடுறேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறேன், க்ரீன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிலதெல்லாம் கலர் மாற்றி விட்றேங்க பார்த்தீங்களா. என்னோடய ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அங்கே கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் வேறு கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரௌன் கலரை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹார்ட்டு ப்ரௌன் ஆயிடுச்சு, இதெல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் சிம்பிள்ஸில் போயிட்டு இந்த லைக்ஸ் பட்டன் வந்து ப்ளூ கலரில் இருக்குதா, லைக் பட்டன். ஸோ இது நான் இப்போ ப்ரௌன் கலரில் இங்கே செலெக்ஷனில் இருக்குது. இந்த லைக் ப்ரௌனு, இது ப்ரௌனு, இதெல்லாம் ப்ரௌனு. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லோ செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லோ. எத்தனை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறும், அழுத்தம்க்கு ஏற்ற மாதிரி. அது நம்மளுக்கு அந்த பென் டூல், மவுஸுக்கு பதிலாக அந்த பென்னு இது இருந்துச்சுன்னா அது நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் மாறுது. பயங்கரமாக இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். எங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர்ஸ் நான் போட்டிருந்தேன்னா அந்த மாதிரி ஆகும். இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் நவுத்தி வச்சிட்றேன் இது ஓரமாக. இந்த ஃப்ளவர்ஸை வந்து சிம்பிள்ஸில் தூக்கி போட்டு ஸ்டாட்டிக்கில் வச்சிட்றேன் ஓகேங்களா. இதெல்லாம் வெளியே போட்டுட்டு அதெல்லாம் இப்போ பாருங்கோ, இந்த ஃப்ளவரை இப்படி நான் ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். இதெல்லாம் ஒன்று ஒன்றா டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமிங்கை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பூ வெளியே போயிடுச்சு, அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து போடு. சைஸு அங்கங்கே பெருசாக்கி விட்டுறணும். ஓகே, ரொட்டேஷனு அங்கங்கே ரொட்டேஷன் பண்ணி விட்டுறணும். இப்போ கலருக்கு வரலாம், ஸ்ப்ரேஸ். இங்கே பார்த்தீங்களா எப்படி மாறுதுன்ட்டு, எல்லோ கலர். இதில் வந்து நான் கலரு உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் போய் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரூட் கலர் இதெல்லாம். ஸோ நான் அது எதுக்கோ ரிமூவ் பண்ணேன், அதுக்கப்புறம் இதாகிடுச்சு. ஸோ இப்போ ப்ளூ கலர், அடுத்தது க்ரீன் கலர். இது நிறையா கிளிக் பண்ணால் தான் க்ரீன் கலர் வரும். ஏன்னா இந்த கலர்லேருந்து க்ரீனுக்கு மாறுறதுக்கு என்னென்னலாம் நடுவில் மாறுமோ அந்த இதெல்லாம் மாறும். நீங்கள் சின்ன வயசில் 2 கலரை ஒன்று சேர்த்தா நடுவில் ஒரு கலர் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இது கான்செப்ட். ஒரு கிளிக் பண்ணால் இது, இன்னொரு கிளிக் பண்ணால் இது, எல்லோ வர வரைக்கும் அது அந்த கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அற்புதங்கள் செய்யலாம். பிளாக் கலர் கூட இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் டார்க்னஸ் வேணும், கீழே இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் டார்க்னஸ் வேணும்னா கிளிக் பண்ணலாம். இது ரொம்ப கிளிக் பண்ணிட்டேன், பிளாக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் பேக் போய்க்கலாம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செமையாக இருக்கும். இது வந்து ஸ்க்ரீனர். அதாவது இந்த ஒப்பாசிட்டி பார்ப்போம் தெரியுங்களா, எது அதிகமாக தெரியணும், எது லைட்டாக தெரியணும் அப்படின்ட்டு. இந்த சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் நான் பெயிண்ட் பண்ணி
ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு கிளிக் பண்ணுவோம், 2 கிளிக் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் லைட்டாக தெரியுது. ஸோ இதெல்லாம் இந்த குட்டியாகிறதுலாம் பின்னாடி இருக்குதுங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் மறைஞ்சிருக்கு, முன்னாடி இருக்கிற ஃப்ளவர்லாம் தெரியுது. அதாவது டெப்த்து கொடுக்குறது, அதெல்லாம் பின்னாடி தூரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்காக பண்ணுறது தான். இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவோம், ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த டூல்லாம் வச்சுட்டு நீங்கள் சூப்பராக வந்துட்டு அற்புதங்கள் செய்யலாம். எப்படி ஓகே, கடைசியாக இருக்கிறது ஸ்டைலர். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் பெரிய லோடு எடுக்கக்கூடியது. அது எங்கே இருக்குதுன்னா, இப்போ இவ்வளோ நேரம் சிம்பிளில் பார்த்துட்டு இருந்தோமா, நம்ம எது வேணாலும் போடலாம். பட் நான் சொல்கிறது எங்கன்னா, கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், கிராஃபிக்ஸ் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் போயிடுறேன். கிராஃபிக்ஸ் ஸ்டைல் இதை உள்ளே தள்ளிட்டு கிராஃபிக்ஸ் ஸ்டைலை வச்சுக்கிறேன். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் ஸ்டைலில் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. நான் வேணா ஏதாச்சும் இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் போடலாம். இப்போதைக்கு இந்த ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது, அதை வச்சு நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே அப்ளை ஆயிடுது பாருங்கள், எப்படி வேறு லெவலாக. செமையா. இப்போ இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று இருக்குது. இது என்னன்னா, இது வந்து அடியில் வந்து ஷேட் அடிக்குது, அதாவது ஷேடோ. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த ஃப்ளவருக்கெலாம் ஷேடோ உழுவும் பாருங்கள், பின்னாடி ஷேடோ உழுவும். எப்படி இப்போ பாருங்கள், பின்னாடி ஷேடோ விழுந்துருச்சு, பார்க்க அழகாக இருக்கா. இந்த ஃப்ளவருக்கெலாம் ஷேடோ இல்லை, இப்போ இதுக்கு ஷேடோ விழுகும் பாருங்கள், விழுந்துருச்சு. இதுக்கும் ஷேடோ விழுகுப்பா. இதை கிளிக் ஆகுதா? ஷேடோ விழுந்துருச்சு, ஷேடோ. ஓகே, சூப்பர். எல்லாத்துக்கும் ஷேடோ விழுவுது. இந்த மாதிரி நீங்கள் கிராஃபிக்ஸ் ஸ்டைலில் என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் ஸ்டைலர் டூலை வச்சு நீங்கள் அற்புதங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று லாஸ்ட்டாக என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ இது வந்துட்டு ஒரே பீஸாக இருக்கும். இதை வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு இது பாருங்கள், இது எல்லாமே ஒரே பீஸ் தான். ஏன்னா இது எடிட்டிங் மோடில் இருக்குது. அதாவது இதை செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நான் இந்த ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நான் என்னால் இதெல்லாம் நவுத்த முடியும். நான் ஸ்ட்ரோபில் நான் சிம்பிள்ஸில் போயிட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணால் என்னால் இன்னமும் ஸ்டில் நவுத்த முடியுது. எடிட்டிங்கில் தான் இருக்குது, ஸ்டில் இது எடிட்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் நான் இதை வந்துட்டு நான் வேறு ஆப்ஷன் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரே பீஸாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரே குரூப்பில் இருக்கும். லேயர்ஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது. இதுக்குள்ளார போயிட்டு இங்கே பாருங்கள், ஒரே நியூ சிம்பிள்னு ஒன்றா இருக்குது. சரி, ஓகே. இது வந்துட்டு நான் இப்போ என்னால் இந்த எடிட்டிங் டூல்ஸில் போயிட்டு என்னால் இப்படி பண்ணிகிட்ருக்க முடியாது, நவுத்திட்டு இருக்க முடியாது. நான் வந்துட்டு இது ஒன்று மட்டும் டெலீட் பண்ணணும், இல்லைனா இது ஒன்று மட்டும் டெலீட் பண்ணணும், இல்லை நவுத்தி வைக்கணும். அப்படின்னா இது என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரே பீஸாக இப்படி நவுறுது, என்ன பண்ணுறதுன்னா அதுதான் ஆப்ஜெக்டில் வந்துட்டு எக்ஸ்பேண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிரும். ஓகேங்களா, எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அன்குரூப் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் பண்ணிங்கன்னா இது அன்குரூப் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நவுத்தி வெளியே வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஆனால் ஒரு விஷயம், இப்போ உங்களால் ஒன்றா தான் நவுத்த முடியும். திரும்ப அங்கே போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சுன்னா திரும்ப அதை புதுசாக தான் நம்ம இதில் போய் கிளிக் பண்ணி புதுசாக தான் நம்ம போட முடியும். இதில் கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு ஸ்ப்ரேக்கு போயிட்டு திரும்ப தான் ஸ்ப்ரே பண்ண முடியும். திரும்ப வந்துட்டு இது குரூப்பாக இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் திரும்ப அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் தான் அதை இது பண்ண முடியும். அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை வந்து பேக்ரவுண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒன்றா டூப்ளிகேட் பண்ணிகிட்ருப்போம், அவங்க டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன்லாம் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி போட்டு பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நீங்கள் தொலைவே தேவையில்ல. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு கலர்ஸை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு தேவையான பேட்டர்ன்ஸை கொண்டு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ட்ராயிங்கை நீங்கள் நான் ட்ராயிங்கை வச்சு பண்ணேன். சப்போஸ் உங்கள் கோடு கிறுக்கா முறுக்கா லைன்ஸு இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் எந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறது இந்த டூலை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம்.
எந்த ஒரு காப்பிரைட்டும் இல்லாமல். ஸோ அதுக்காக இந்த டூல் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சிம்பிள் டூல். அதை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ சிம்பிள் டூல் நடுவில் இருக்கிற நேம் எல்லாமே மாறும், அதனால தான் நான் காமனாக வந்துட்டு சிம்பிள் டூல்ஸ்னு வச்சுட்டேன். சரிங்களா, நடுவில் வந்துட்டு ஒரு நேமாக வரும், அது என்னென்ன நேமுங்கிறது இதுக்குள்ளே இருக்கிறத வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு டெக்னிக், இல்லுஸ்ட்ரேட்டரில் இது ஒரு டெக்னிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு புதுசாக ஒரு டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.